முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொண்டா போதும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது வரக்கூடிய ராசிங்க. உங்கள் சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டையை தான். அதனால் உங்கள் மனம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெண்டு விதமாக தாங்க யோசிக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீத்துக்கு கோல போல தான் துல்லியமாக அதற்கு நீதி வழங்குவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியாக இருக்க வேண்டும் தான் நினைப்பீங்க. உங்களோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட உதவி கேட்க ரொம்பவே தயங்குவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினைச்சிடுவாங்கன்னு ரொம்ப யோசிப்பீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு ஆர்வத்தோடு செய்து முடிப்பீங்க. பாராட்டு கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய தெரியாது. பதவி சலுகை பெறுவதில் சிறு சிறு தடைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரனாக உங்களுக்கு அமைவதில்லை. வானத்துல நிகழும் மாயாஜாலம் போல நீங்க உங்க மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே தாங்க இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிக்கலும் குறிக்கும்னு சொல்லலாம். உங்களை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல செலவு வந்துட்டு தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற அடுத்த 30 நாளும் எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசியை சேர்ந்த உங்க ராசியில பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ராசியில குருவும் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிரனு, கேது சுகஸ்தானத்துல சூரியனு, பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துல செவ்வாயினும், புதன் பாக்கியஸ்தானத்துல சனின்னு ராகனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றத்தால பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லும்போது கவனமாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்களிடம் பேசுவதை தவிர்த்துக்கோங்க. எதிர்பாலினத்தாரால் லாபம் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மகிழ்ச்சி குறைந்து கலகலப்பு குறைய தொடங்கும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. இதிலும் வெறுப்பு திடீர் கோபம் உங்களுக்குள்ள வரலாம். இதனால் பல பிரச்சனைகளும் ஏற்படுங்க. பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் சாதகமான முடிவை பெற உதவும். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவது இப்போது முற்றிலும் தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா போட்டியை சந்திக்க நேரிடும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய கடுமையான பேச்சை குறைத்து கொண்டாதான் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. லாபம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட குறைய கொடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மன சஞ்சலமும் மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும். எப்படி லாபத்தை முன்னேற்றுவதுன்னு சிறிது நேரம் யோசித்தாலே போதுங்க. அந்த முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா பழையபடியே லாபத்தை நீங்கள் பெறலாம். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலை இனி உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய பணிகளை உங்களுடைய பொறுப்பிலே முடித்திடுங்க. பிறரிடம் ஒப்படைப்பதை தவிர்த்திடுங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையோ மன உறுதியோடு சமாளித்து வெற்றி காண்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இனி இருக்காது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இனி குறைய தொடங்கும். பெண்களுக்கு பொறுத்தவரை எந்த முயற்சியிலும் சாதகமான பலனை பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது தான் நல்லது. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்ற கவலை உண்டாகலாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்தா படிப்பில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கவலை நீங்கிடுங்க. அதிக அளவில் மதிப்பெண்ணும் பெறலாங்க. வருகின்ற அடுத்த 30 நாளும் ஐப்பசி மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னா, உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு பின்னர் விருச்சிகத்துக்கு வீட்டுக்கு வரப்போறாரு. இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிபதி மறைவதாலையும் உடல் நிலையில மனோநிலையிலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டுங்க. ராசிபதிபதியோ லக்னாதிபதியோ மறைந்தா எதையும் முன்னின்று செய்யாதீங்க. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும்
பொறுமையாக யோசித்து செய்வது தாங்க இப்போதைக்கு நல்லது. 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் விருச்சிகத்துக்கு வந்தாலுமே குரு பார்வை இருப்பதால பயப்படாதீங்க, அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாங்க. தெய்வ அனுகிரகம் இப்போது உங்களுடன் இருக்குதுங்க. இந்த மாதம் எந்த விஷயத்துக்கும் நீங்க பயப்படாம எந்த விஷயத்துல இருங்கலாம். கெட்ட எண்ணத்தோடு உங்களோட நெருங்க பழங்குவங்க யாருன்னு நீங்க இந்த நேரத்துல கண்டுபிடிச்சுக்கலாம். சூரியன் உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் தற்போது நீச்சத்துல இருப்பதால 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக்கிரன் வருவதாலையும் உங்க ராசியில சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போது நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருவார். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவைகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாக இருப்பதால சகோதர விஷயங்கள்ல அப்பா உறவுகளிடமும் சிறிது கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து செல்லுங்க. சுக்கிரன் 5, 12ஆம் அதிபதியும் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பதால குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமை உண்டாகணும். குடும்பத்துல பிரிந்து இருந்தவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்வாங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைகள் அனைத்தையும் நீங்க பூர்த்தி செய்வீங்க. அது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக்கிடும். குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலுமே உங்களுக்கு நன்மையை அளித்தர போறாரு. சூரியன் நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோடு பேசுவது, கடின உழைப்பை போடுவது, யாருக்காவது உதவிகள் செய்ய வேண்டும்னு நினைப்பது போன்றவற்றை 16ஆம் தேதிக்கு பிறகு தள்ளி வைப்பது நல்லதுங்க. அதற்கு மேல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறிடும். 12ஆம் அதிபதியின் சுக்கிரன் இருப்பதால வெளிநாடு வெளியூர் செல்வது, குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு அனுப்புவது போன்றவை நீங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமாக ஐப்பசி மாதம் அமைய போகுது. இதனால சினிமா விளையாட்டு துறையை சேர்ந்தவங்களுக்கு அதுல வெற்றி பெறக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. நீங்க கடின உழைப்பை பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அதற்கான வெற்றியை இப்போது பெறலாங்க. 6, 11ஆம் இடத்துல செவ்வாய் அதிபதி தற்போது 5ல் இருக்கிறாரு. செவ்வாயும் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் ஆட்சி பலம் பெறுவாரு. இதனால புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வருவதால கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகிடும். கடன் குறைய தொடங்குங்க. கடன் அடைப்பதற்கான வழி பிறந்திடுங்க. எதிர்கள் தொல்லை நீங்கிடும். யோகமான மாதமாகவும் அமைய போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களும் உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உங்க ராசியில முதலாவதாக வரக்கூடிய மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா விருந்து விழான்னு சென்று மகிழ்வீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மகிழ்ச்சி சூழ்நிலை தாங்க காணப்படும். குடும்பத்துல இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்கும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமை குறைய தொடங்கும். பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த குடும்பம் கூட ஒன்று சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்ற காண்பீங்க. வேலையில பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களிடம் ஒப்படைப்பதை தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை 3வது நபர் தலையிடுவதையும் தவிர்த்திடுங்க. இந்த நேரத்துல வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனையும் பெறுவீங்க. தேவையற்ற வீண் விவாதங்களை ஈடுபட வேண்டாம். இதனால பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொள்ளலாங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதை தற்போது முற்றிலும் தவிர்த்திடுங்க. தந்தையர் உடல்நிலை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் பெறுங்க. உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்ததாக வரக்கூடிய புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் பொறுத்தவரை அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தொழில பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்திங்கன்னா அதிகப்படியான லாபத்தை பெறலாம். பணியாட்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்திடுங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகள்ல இருந்தீங்கன்னா புகழும் பேரும் கிடைத்திடும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க. அழகு நிலையம் வைத்திருப்போர்னு காஸ்மெட்டிக் வியாபாரம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவங்க, ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த அடுத்த 30 நாளும் அமைய போகுது. உங்கள் தொழில அளவில்லாத லாபத்தை நீங்க பெறுவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி மன நிம்மதியை பெறுவீங்க. சொத்து பிரச்சனை தீர்ந்திடுங்க. இந்த பதிவில் நாம மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற அடுத்த 30 நாளும் கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்கு, உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ் 3 முறை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.